வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் சாட்டுக்கு தேவையான சட்னிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் கொத்தமல்லி இலை, அரை கப் புதினா, 7லேருந்து 8 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லத்தூள், அரை கப் தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி சட்னி ரெடி. அடுத்தது தஹி கிரீன் சட்னி. இது சாண்ட்விச்சஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் தயிர், 1 கப் மல்லி இலை, அரை கப் புதினா, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம், அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட், அரை டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், 4 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தஹி கிரீன் சட்னி ரெடி. அடுத்தது மீठी சட்னி. இதுக்கு 200 கிராம் பொடிச்சு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 கிராம் புளி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 3 கப்பு வெந்நீர் சேர்த்துக்கோங்க. 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. மீठी சட்னி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.